என்ன அடிமைன்றீங்க? எதுல அடிமை? பத்து வாட்டி தோட்ட இபிஎஸ்னு வேற சொல்றாரு. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அதுக்குதான் தெளிவா சொன்னார்ல அண்ணன். பால்ட் ஆயில் குடிச்சு அன்னைக்கே போய் சேர்ந்து அந்த தொல்லை கிடையாது. வாய்தான்னா வாய் சரியா இருந்தா அவருக்கு வாய் தான் வந்திருக்காது. அவருக்கு வாய் தான் பிரச்சனையே, வாய் தான். கஞ்சான்றது தொகுதி மட்டும் இல்லை, ஏன் தொகுதி மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எங்கேயுமே இருக்காது. இருந்துச்சு, முதவும் இருந்தது, இல்லாமல் இல்லை. இப்போ சாக்லேட் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. 41 பேர் ரொம்ப ஒரு நாகரீகமாக இறந்துருக்காங்க. அதை அவர் போய் நேரடியாக பார்க்க முடியல, அதை ஷார்ட் அவுட் பண்ண முடியல, இங்கே வர வச்சு பார்த்தாரு. என் மேலேருந்து கடன் வாங்கி எம்ஜிஆர் காலத்துலேருந்து, அண்ணா காலத்துலேருந்து, கலைஞர் காலத்துலேருந்து கூட அவ்வளோ கடன் வாங்கினேன். ஸ்டாலின் வந்து இன்னைக்கு 10 லட்சம் கோடி தமிழ்நாட்டுடைய மக்களுக்கு சுமையாக கொடுத்துருக்காரு. தவந்து போனாங்க, அது போனாங்க, இது போனாங்க, அதுக்கெல்லாம் இங்கே வேலையே கிடையாது. கலைஞர் கூட தான் ஐயோ ஐயோன்னு கத்துனாரு. அதை எவனும் போட மாட்டாரு. ஐயோ ஐயோன்னு கத்துனாரு, சும்மா அம்மா அரெஸ்ட் பண்ண சொல்லி கத்துனாரு. அதெல்லாம் இஷ்யூ கிடையாது. பாஜக கூட அடிமைக்கு வேலையே கிடையாது. இருக்கிறது 4 அடி. அவர் பேச்சு வந்து 7 அடி ஆள் மாதிரி பேசுவார். 134 வாய்தா வாங்கியிருக்காரு. இப்போ எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. பாதாள சாக்கடை ஏன் வரலைன்னா இவங்களுடைய கோரிக்கை என்னன்னா, இப்போ ஆலந்தூர் மார்க்கெட் பக்கத்தில் ஒரு ரயில்வே ட்ராக் ஓப்பன் பண்ணாமே கிடக்கு ரொம்ப நாளாக. அது என்ன காரணம்னா 18% கமிஷன் கிடைக்கிறதுனால நிற்குது. இத்தனை வருஷமா அந்த வீடுகள் அங்கே இருக்காங்க. அவர் வீட்டை மட்டும் இடிக்காத அளவுக்கு ஒரு ஆர்டரை போட்டு அங்கே உள்ள மக்களை டிஸ்டர்ப் பண்ணிடுறாங்க.